Hey guys, welcome to Story Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம விலங்குகள் அவங்க அந்த அதுங்க தங்குற இடம் சரிங்களா. இப்போ தேன்னா தேன் கூட்டில் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பி, அதாவது தேன் வந்து எங்கே இருக்கும்? தேன் கூட்டு. அது வந்து தேன் கூட்டில் இருக்கும். அந்த தேன் கூடுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ ஹைவ். சரிங்களா, பீ ஹைவ். தேன் கூடுக்கு இங்கிலீஷில் பீ ஹைவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் பேர்டு வந்து எதில் இருக்குன்னா நெஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா, நெஸ்ட். இங்கிலீஷில் அதோட பேர் வந்து நெஸ்ட். கவ் வந்து ஷெட்டு. சரிங்களா, கவ் வந்து அதாவது மாடு, பசு மாடு அதெல்லாம் இதில் இருக்கும், ஷெட்டில் இருக்கும். சரிங்களா, ஷெட்டு. லயன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டென் அப்படின்னு சொல்கிறாங்க. லயன் வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டென் அப்படின்னு சொல்கிறாங்க. டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறை, அல்லது முக்கியமாக அந்த லயன் இருக்கிற இடத்துக்கு பேர் டென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் போட்டுருக்கேன். அடுத்து டாக் வந்து பார்த்தீங்கன்னா கென்னல். சரிங்களா, டாக் வந்து பார்த்தீங்கன்னா கென்னல். டாக் இருக்கிற இடம். புல்லு, கவ்வு, கேட்டிலு இது எல்லாத்துக்குமே ஷெட்டு தான். சரிங்களா, புல்லு, கவ்வு, கேட்டிலு எல்லாத்துக்குமே ஷெட்டு தான். ஹென், கோழியோட அந்த கூண்டு இருக்குதுல்ல, அது பேர் கூப் அப்படின்னு சொல்றாங்க. கோழியோட அந்த கூண்டு இருக்குல்ல, அது தங்குற இடம், கோழி அங்கே தான் தங்கும், அதோட பேர் வந்து கூப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, குதிரைக்கு, கழுதைக்கு, ஹார்ஸ், டாங்கி இவங்களுக்குலாம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேபிள், இந்த இடத்துக்கு பேர் ஸ்டேபிள். சரிங்களா, ஹார்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் ஸ்டேபிள். கண்டிப்பாக எலி எங்கே இருந்துன்னு உங்களுக்கு தெரியும், ரேட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலி வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மங்கி வந்து மரங்களில் தான் வாழும், ட்ரீஸ். பிக், அதாவது பன்றிகள், அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டை, இது இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ரோ. ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ரோ. சின்ன ஒரு இந்த ரேட் ஹோல் மாதிரி தான் இதுவும், ஆனால் இதுக்கான ஸ்பெசிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ரோ. சரிங்களா, இப்படி தான் இருக்கும். எலிஃபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் வாழும், ஃபாரஸ்ட். எலிஃபென்ட் வந்து ஃபாரஸ்ட்டில் வாழும். சரிங்களா, ஸ்பைடர் வெப். சரிங்களா, நமக்கு தெரியும் சிலந்தி வந்து அந்த வலையை பின்னி தானே வாழும், ஸ்பைடர் வெப். ஓகேவா? ஆண்ட்டுக்கு வந்து ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆண்ட்னா எறும்பு. இந்த எறும்பு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்பு புத்து அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த எறும்பு புத்து தான் ஹில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆண்ட் வந்து ஹில். ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு. ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு, பட்டியை வந்து ஃபோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஷீப் வந்து ஃபோல்டு. சூப்பருங்க, அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சூர்யா, பாய்.